இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் புதிதாக கட்டப்பட்ட தூக்கு ரயில் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார். இலங்கை பயணத்தை முடித்துக் கொண்டு ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் மண்டபம் வந்த பிரதமர் மோடி வேட்டி சட்டையுடன் சாலை மார்க்கமாக சென்றபோது சாலையின் இருபுறமும் கூடியிருந்த மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதன் பின்னர் ராமேஸ்வரம் மண்டபத்தை இணைக்கும் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய பாம்பன் ரயில்வே பாலத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்ததுடன் புதிய ரயில் சேவையையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் 8300 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது பிரதமருக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு திருவள்ளுவர் சிலையை பரிசாக அளித்தார். இதேபோல ராமர் பட்டாபிஷேகத்தை நினைவுகூரும் வகையிலான புகைப்படமும் அவருக்கு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுமார் 8300 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி விழுப்புரம் இடையே 4 வழிச்சாலை திட்டத்தை துவக்கி வைத்த பிரதமர் வாலாஜாபேட்டை ராணிப்பேட்டை இடையே 6 வழிச்சாலை திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். முன்னதாக ராமேஸ்வரம் புதிய ரயில் பாலத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். மத்திய அரசு எவ்வளவு நிதி கொடுத்தாலும் சிலர் அழுது கொண்டே இருப்பதாக திமுக அரசை பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வணக்கம் எனது அன்பு சொந்தங்களே என்று தமிழில் உரையை தொடங்கிய அவர் ராமேஸ்வரம் ஆன்மீகமும் அறிவியலும் கலந்த பாரத ரத்னா கலாமின் பூமி என்று புகழுரைத்தார். முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்ததை விட கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு 3 மடங்கு கூடுதல் நிதியை மத்திய அரசு அளித்திருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் தமிழ்நாடு ரயில்வே திட்டங்களுக்கு 6000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நிதி ஒதுக்கி இருப்பதாகவும் அப்பொழுது அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் இருந்து தனக்கு வரும் கடிதங்களில் ஆங்கிலத்தில் மட்டுமே கையெழுத்துகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி தமிழ் என்று பேசுபவர்களில் ஒருவர் கூட தமிழில் கையெழுத்திடாதது தனக்கு வியப்பை அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு 12 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டிக் கொடுத்திருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் திட்டத்தின் கீழ் 1 கோடிக்கும் அதிகமான சிகிச்சைகள் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் கடந்த 10 ஆண்டுகளில் 3700 மீனவர்கள் இலங்கையில் இருந்து மீட்டெடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி திருக்கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி சுவாமி தரிசனம் செய்தார். பாம்பன் ரயில்வே பாலத்தை தொடங்கி வைப்பதற்காக வருகை தந்த பிரதமர் மோடி ராமநாத சுவாமி கோவிலில் அமைந்துள்ள தீர்த்தங்களிலும் கடலிலும் புனித நீராடினார். பின்னர் ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்ற பிரதமருக்கு சிவாச்சாரியார்கள் பூரண கும்ப மரியாதை அளித்தனர். மூலவர் சந்நிதிக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்ததோடு அங்கு சிறிது நேரம் அமர்ந்து பிரதமர் தியானத்தில் ஈடுபட்டார். பிரதமர் மோடி தமிழ் மொழியின் சிறப்பை உலகெங்கும் பரப்பி வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் புகழாரம் சூட்டினார். ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் ராமநவமி அன்று ராமர் எந்த பாதையில் இருந்து இலங்கையில் இருந்து வந்தாரோ அதே பாதையில் பிரதமர் மோடி ராமேஸ்வரத்திற்கு வருகை தந்திருப்பதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழக வளர்ச்சிக்கு 11 லட்சம் கோடி ரூபாய் பிரதமர் நிதி அளித்திருப்பதாகவும் அப்பொழுது அவர் தெரிவித்தார். புதிய ரயில்வே திட்டங்களுக்காக நில ஆர்ஜிதங்கள் செய்து உதவ வேண்டும் என்று தமிழக அரசுக்கு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கோரிக்கை விடுத்துள்ளார். ராமேஸ்வரத்தில் பிரதமர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பேசிய அவர் புனிதமான ராம நவமி அன்று பிரதமர் மோடி உலகின் சிறந்த தொழில்நுட்பங்களால் வடிவமைக்கப்பட்ட ரயில் பாலத்தை மக்களுக்காக அர்ப்பணித்திருப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் பல்வேறு ரயில் திட்டப் பணிகளும் 77 ரயில் நிலையங்களும் புதுப்பிக்கப்பட்டு வருவதாகவும் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் ராமேஸ்வரம் ரயில் நிலையம் புதிய பொலிவோடு காட்சியளிக்கும் என்றும் வைஷ்ணவ் தெரிவித்தார். பிரதமர் சென்ற பின்னும் பாஜக நிர்வாகிகளை கான்வாயில் போலீசார் அனுமதிக்காததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமேஸ்வரம் பாம்பன் புதிய தூக்கு பாலத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடியை சந்தித்து முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிலையில் சந்திப்பு நிறைவடைந்து பிரதமர் சென்ற பின்னும் நிர்வாகிகளின் வாகனங்களை பிரதமர் கான்வாயில் செல்ல விடாமல் போலீசார் தடுத்தனர். நீண்ட நேரமாக காத்திருந்து பின்னர் பாஜக நிர்வாகிகள் சென்றனர். தமிழக மக்களின் குரலுக்கு செவிசாய்க்க மறுக்கும் விரோத போக்கை பாஜக கைவிட வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே காங்கிரஸ் சார்பில் பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். அப்பொழுது பேசிய ப. சிதம்பரம், இஸ்லாமியர்களோடு விரோதம், வன்மம், துரோகம் என
பெரிய போரை மத்திய அரசு துவக்கியிருப்பதாக குற்றம் சாட்டினார். அவரை தொடர்ந்து பேசிய செல்வ பெருந்தகை, பிரதமர் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் காங்கிரஸ் சார்பில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதேபோல் மீனவர் காங்கிரஸ் சார்பில் பாம்பன் அருகே கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். இதேபோல் விழுப்புரம், கரூர், செங்கல்பட்டு, கோவை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தலைவர் போட்டியில் நான் இல்லை என்று பாஜக தலைவர் அண்ணாமலை மீண்டும் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பிரதமரின் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கலந்து கொள்ளாததற்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்தார். அதற்காக முதலமைச்சர் சொன்ன காரணம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பிரதமரை வரவேற்க வேண்டியது முதலமைச்சரின் தலையாய கடமை என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். மேலும் மோடியின் நிகழ்ச்சி மேடையில் ஏறாதது ஏன் என்பது குறித்தும் அவர் விளக்கம் அளித்தார். நீலகிரி மாவட்டம் உதகையில் 130 கோடியே 35 லட்சம் ரூபாய் செலவில் 56 புதிய வளர்ச்சி திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதேபோல 494 கோடியே 51 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற 1703 திட்டப் பணிகளையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். தொடர்ந்து 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முன்னதாக உதகையில் 353 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மருத்துவமனையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நவீன வசதிகளையும் முதலமைச்சர் கேட்டறிந்தார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநில மக்களிடம் நிலவும் அச்சத்தை பிரதமர் மோடி போக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். உதகை அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நீலகிரி மாவட்ட வளர்ச்சிக்கு திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நலத்திட்ட பணிகளை பட்டியலிட்டார். பட்டினி சாவே இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியிருப்பதாகவும் அவர் பெருமிதத்துடன் கூறினார். இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு மட்டும் அசுர வேகத்தில் வளர்ந்து வருவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் பாம்பனில் பிரதமர் நிகழ்ச்சியில் பங்கேற்காதது ஏன் என்றும் அவர் விளக்கம் அளித்தார். இபிஎஸ், ஓபிஎஸ் தான் நீட் தேர்வை அனுமதித்தனர் என்றும் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்திருந்தால் நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு கிடைத்திருக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறினார். நீட் தேர்வில் விலக்கு அளித்தால்தான் பாஜகவுடன் கூட்டணி என்று கூற அதிமுக தயாரா என்றும் இபிஎஸ்க்கு முதலமைச்சர் சவால் விடுத்தார். மேலும் வக்ஃப் மசோதா விவாதத்தில் அதிமுக எம்பி தம்பிதுரை 1 நிமிடம் மட்டுமே பேசினார் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் மசோதாவை அதிமுக எதிர்க்கிறதா அல்லது ஆதரிக்கிறதா என்று தெளிவுபடுத்தவில்லை என்றார். பிரதமர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாத தெலுங்கானா முதலமைச்சராக இருந்தவர் வீட்டில் முடங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தமிழிசை மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியவர் இதனை தெரிவித்தார். பிரதமர் மோடி 8000 கோடி ரூபாய் அளவிலான நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாட்டிற்கு வழங்கியிருப்பதாக அவர் கூறினார். மோடி நிகழ்ச்சியை முதலமைச்சர் புறக்கணித்ததை தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் தமிழிசை கூறினார். கோவையில் வள்ளி கும்மியாட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட்டார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் கொங்கு மண்டல எழுச்சி மாநாடு ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்துள்ள விஜயமங்கலத்தில் நடைபெற்றது. இதில் 16000 பெண்கள் வள்ளி கும்மியாட்டம் ஆடி கின்னஸ் சாதனை படைத்தனர். 16000 பெண்களும் சுமார் 6 நிமிடங்கள் தொடர்ந்து ஒரே விதமான அசைவுகளுடன் நடனமாடினர். இதற்கான பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரம்மாண்ட வள்ளி கும்மி நடன நிகழ்ச்சியை கண்டுகளித்தார். வரும் 17ஆம் தேதிக்குள் அனைத்து பள்ளிகளிலும் தேர்வுகள் நடத்தி முடிக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். கும்பகோணம் கோட்டம் திருச்சி மண்டலத்தின் பேருந்து நிலையத்தில் 7 புதிய பேருந்துகளை அமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் 21ஆம் தேதி வரை தொடக்க பள்ளி தேர்வுகள் நடைபெறவுள்ளதாக இருந்த நிலையில் வரும் 17ஆம் தேதியுடன் முடிக்க இப்பொழுது அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே 5 மாத ஆண் குழந்தை தண்ணீர் பேரலில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் தாயாரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. கண்ணாங்குடியைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் லாவண்யா கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இதனால் புலியூரில் பெற்றோர் வீட்டில் தங்கியுள்ள லாவண்யா நள்ளிரவில் தனது 5 மாத குழந்தையை காணவில்லை என்று சத்தமிட்டுள்ளார். உறவினர்கள் தேடி பார்க்கையில் வீட்டின் பின்புறம் தண்ணீர் பேரலில் குழந்தை சடலமாக கிடந்துள்ளது. இதுகுறித்து லாவண்யாவிடம் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் முகமூடி அணிந்து வந்த 3 பேர் தங்க சங்கிலியை அறுத்துவிட்டு குழந்தையை தூக்கி சென்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக எம்.ஏ. பேபி தேர்வு செய்யப்பட்டுள்ளார்.
அக்கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு மதுரையில் கடந்த 2ஆம் தேதி தொடங்கி நடைபெற்றது. மாநாட்டின் நிறைவு நாளான இன்று கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள், பொலிட் பீரோ உறுப்பினர்கள் மற்றும் புதிய பொதுச் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது. இதில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரத் பரிந்துரையை அடுத்து கேரள முன்னாள் கல்வி அமைச்சர் MA பேபி சிபிஎம் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்தார். இதனிடையே பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பேபிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு அருகே மதுக்கடைக்கு எதிராக போராடிய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. மறைமலை நகர் பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. அப்பொழுது திடீரென சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களை பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சென்னை வில்லிவாக்கத்தில் திமுக சார்பில் சிட்கோ நகரில் 200 சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் மூர்த்தி 200 சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், உழைக்கக்கூடியவர்கள் இருப்பதால் தான் யாராலும் அசைக்க முடியாத இயக்கமாக திமுக இருக்கிறது என்று பெருமிதம் தெரிவித்தார். கன்னியாகுமரியில் பட்டப்பகலில் 2 பெண்களிடம் செயின் பறிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மோட்டார் சைக்கிளில் முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர் 7 சாட்டு பொத்தை பகுதியில் நின்ற பெண்களிடம் செயின் பறிப்பில் ஈடுபட முயன்ற போது அவர் சுதாரித்துக் கொண்டதால் ஏமாற்றத்துடன் சென்றார். இதேபோல சுவாமிநாதபுரத்தில் வாசலில் நின்ற மூதாட்டியிடமும் செயின் பறிக்க முயன்று பாதி செயினை பறித்து சென்றுள்ளார். 2 சம்பவங்களையும் ஒரே ஆள் செய்துள்ளாரா என்று சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஆப்பூரில் இரவில் தூங்கிக் கொண்டிருந்தவர்களின் வீட்டில் 35 சவரன் தங்க நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்பூர் கிராமத்தில் வசித்து வரும் செல்வன் தனது குடும்பத்தினருடன் உறங்கிய நிலையில் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த தங்க நகை, பணம் உள்ளிட்டவைகளை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து செல்வன் போலீசில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் போலீசார் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சையில் நடைபெற்ற சண்டே ஹாப்பி வில்லேஜ் ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் குத்தாட்டம் போட்டு மகிழ்ந்தனர். குலமங்கலம் கிராமத்தில் முதல் முறையாக சண்டே ஹாப்பி வில்லேஜ் ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. திவாஸ் மகளிர் அமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் குத்துப்பாட்டிற்கு ஏற்றாற்போல சிறுவர்கள் உட்பட பலரும் நடனமாடி மகிழ்ந்தனர். குறிப்பாக கிராமத்து முதியவர் ஒருவர் புலிவேடம் போடாமல் அண்ணாத்த ஆடுறார் பாடலின் தப்பாட்ட இசைக்கு நடனமாடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் இந்த நிகழ்ச்சியால் கிராமமே விழாக்கோலம் பூண்டது. விடுமுறையொட்டி திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திரண்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடான திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வார விடுமுறை நாளான இன்று பக்தர்கள் அதிக அளவில் குவிந்தனர். மலைக்கோவிலில் பொது வழி தரிசனம் மற்றும் 100 ரூபாய் கட்டண வழி தரிசனத்திற்காக வரிசை கட்டி நின்ற மக்கள் சுமார் 2 மணி நேரம் காத்திருந்து முருகனை வழிபட்டனர். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் உட்கட்டமைப்பு வசதிக்காக 2,50,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு உதயநிதி பரிசுத் தொகை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், நடுநிலையோடு உண்மை செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பத்திரிகையாளர்களுக்காக இலவச பேருந்து பயணம், அங்கீகார அட்டை உள்ளிட்ட திட்டங்களை திமுக அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேலும் பத்திரிகையாளர் குடும்ப ஓய்வூதியம் 6,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் உதயநிதி கூறினார். இலங்கை அனுராதபுரத்தில் புதிய ரயில் சேவையை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அரசுமுறை பயணமாக இலங்கை சென்ற பிரதமர் மோடி பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக புதிய ரயில் சேவையை இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவுடன் இணைந்து தொடங்கி வைத்தார். மேலும் இந்தியாவின் நிதி பங்களிப்பில் அமைக்கப்பட்ட சிக்னலிங் அமைப்பையும் அவர் தொடங்கி வைத்தார். பீகார் மாநிலத்தில் நடைபெறவுள்ள குடியேற்றத்தை நிறுத்தி வேலைவாய்ப்பை வழங்கும் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள பொதுமக்களுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், திங்களன்று பெகுசராயில் இளைஞர்களின் வேலையில்லா திண்டாட்டம், பணவீக்கம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு எதிராக போராட இருப்பதாகவும் இதற்கு அனைவரும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் வெள்ளை நிற டி ஷர்ட்டுகளை அனைவரும் அணியவும், இதன் மூலம் பிரச்சினை குறித்து ஒற்றுமையாக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். பாஜகவின் 45ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு திருநள்ளாறில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன்,
கட்சி கொடி ஏற்றி இனிப்புகளை வழங்கினார். பாஜகவின் 45ஆம் ஆண்டு தொடக்க நாள் நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி.எஸ். ராஜசேகரன் திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் கட்சி கொடியினை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தீனதயாள் உபாத்யாயா, ஷியாம் பிரசாத் முகர்ஜி ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பந்திப்பூர் தேசிய பூங்காவில் இரவு நேர போக்குவரத்து தடையை தளர்த்துவதற்கு எதிராக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநிலத்தில் புலிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் பந்திப்பூரில் இரவு நேர போக்குவரத்து தடை அமலில் இருந்து வருகிறது. இந்நிலையில் மைசூர் மற்றும் சாம்ராஜ் நகர் வழியாக கேரளா மற்றும் பெங்களூரு இடையே சீரான போக்குவரத்தை எளிதாக்குவதற்காக தடையை நீக்க வேண்டும் என்று கேரள அரசு வலியுறுத்தி வந்த நிலையில் தடையை தளர்த்துவதற்கு கர்நாடக மாநில அரசு விருப்பம் தெரிவித்துள்ளது. வக்ஃப் திருத்த மசோதாவுக்கு எதிராக மணிப்பூரில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மெய்தி பங்கல் சமூகத்தைச் சேர்ந்த முஸ்லிம்கள் லிலாங், மாயாங், இம்பால் உள்ளிட்ட பல இடங்களில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது பாஜகவின் கொள்கைகளை விமர்சித்து அஞ்சல் அட்டைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். வக்ஃப் திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ராம நவமி விழாவில் முஸ்லிம் பெண்கள் கலந்து கொண்ட சம்பவம் மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது. நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் ராமநவமி கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் வாரணாசியில் உள்ள சுபாஷ் பவனில் நடைபெற்ற வைபவத்தில் முஸ்லிம் பெண்கள் வழிபாட்டில் கலந்து கொண்டு தீபாராதனை காட்டி மகிழ்ச்சியடைந்தனர். முஸ்லிம் பெண்களின் இந்த செயல் ஒற்றுமை மற்றும் அன்பின் வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 3 நாள் பயணத்தை முன்னிட்டு ஜம்முவில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அமித்ஷா காஷ்மீருக்கு 3 நாள் பயணமாக வருகை தந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் உள்ள பாதுகாப்பு நிலை குறித்து ஆய்வு செய்வதோடு ஜம்முவில் பாஜக எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகளின் கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார். பின்னர் ராஜ்பவனில் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையின் தியாகிகளின் குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து கருணை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு பணி நியமன கடிதங்களை வழங்க உள்ளார். இதனை முன்னிட்டு அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. பஞ்சாப் விவசாய தலைவர் ஜக்ஜித் சிங் தலேவால் தனது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்துள்ளார். பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையில் சட்டப்பூர்வ உத்தரவாதம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி தனது உண்ணாவிரத போராட்டத்தை அவர் துவங்கினார். இந்நிலையில் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் மத்திய ரயில்வே இணை அமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு ஆகியோர் உண்ணாவிரதத்தை முடிவுக்கு கொண்டு வருமாறு அவரிடம் கேட்டுக் கொண்டனர். இதனையடுத்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். காஷ்மீரின் அடையாளமாக உள்ள டுலிப் தோட்டத்தில் கடந்த 10 நாட்களில் மட்டும் 2 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் ஜம்மு காஷ்மீருக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் ஸ்ரீநகரில் உள்ள டுலிப் மலர் தோட்டம் கடந்த 26ஆம் தேதி திறக்கப்பட்ட நிலையில் கடந்த 10 நாட்களில் மட்டும் 2,05,000 பயணிகள் வருகை தந்துள்ளனர். மேலும் இந்த ஆண்டு 74 வகையான டுலிப் மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தெலுங்கானா மாநில மக்கள் ஸ்ரீராமரின் கொள்கையை பின்பற்றி வாழ்வதாக பாரதிய ராஷ்டிரிய சமிதி தலைவர் கவிதா தெரிவித்துள்ளார். ராம நவமியையொட்டி ஹைதராபாத்தில் நடைபெற்ற பால்கி ஊர்வலத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசியவர் இதனை தெரிவித்தார். ராமரின் வாக்குப்படி மக்கள் எப்பொழுதும் விவேகத்துடன் பேச வேண்டும் என்றும் மற்றவர்களின் வழியை புரிந்து கொண்டு கருத்து தெரிவிக்கவும் கூறினார். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனில் பிலாஸ்பூர் செல்லும் ரயில் பெட்டிகள் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வழக்கம் போல் உஜ்ஜைனில் இருந்து பிலாஸ்பூருக்கு ரயில் இயக்கப்பட்ட நிலையில் திடீரென பாதி வழியில் தீப்பற்றியது. தீப்பரவி 2 பெட்டிகளில் பற்றிய நிலையில் பயணிகள் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு வெளியேறினர். தொடர்ந்து தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்ட நிலையில் தீ ஓரளவு கட்டுக்குள் வந்தது. இந்த தீ விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் அனைவரும் உயிர் தப்பினர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் சாலையில் நடந்த பெண்ணை மர்ம நபர்களில் ஒருவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்திய வீடியோ வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவின் பிடிஎம் லே அவுட் பகுதியில் அதிகாலை ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில் நடந்து சென்ற 2 பெண்களை பின்னால் தொடர்ந்து வந்த ஒரு ஆண் பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார். இதனையடுத்து ஒரு பெண் தப்பிச் சென்ற நிலையில் மற்றொரு பெண் போராடி தப்பித்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவி அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. எனினும் பாதிக்கப்பட்டவர் புகார் அளிக்காத நிலையில் குற்றவாளியை போலீசார் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் முதலை பண்ணைகள் அமைக்கப்படும் என்று வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சிதம்பரத்தை அடுத்த பொன்னாங்கடிமேடு கிராமத்தில்
தில்லைநாயகபுரம் வாய்க்காலில் தூர்வாரும் பணிகளை துவக்கி வைத்த அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், தண்ணீர் திறக்கப்படும் போது அனைத்து வாய்க்கால்களும் தூர்வாரப்பட்டு இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பணிகள் முன்கூட்டியே நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். ஆம்பூர் அருகே துக்க நிகழ்வில் பங்கேற்பதற்காக சென்ற இருவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. கோவிந்தாபுரம் பகுதியில் பிரதீப் என்பவரின் துக்க நிகழ்வில் பங்கேற்பதற்காக வந்த பழனி மற்றும் டெல்லிபாபு ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் நின்று கொண்டிருந்த போது அந்த வழியே வந்த லாரி இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் பழனி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட டெல்லிபாபு சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள தனியார் டயர் குடோன் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. கள்ளப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் டயர் கம்பெனியில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீ மலமளவென பரவி குடோன் முழுவதும் பற்றி எரிய தொடங்கியது. தகவல் அறிந்த சூலூர் தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பழைய டயர்கள் எரிந்து நாசமாகின. கோடை வெயில் காரணமாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கொடிவேரி அணைக்கு தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பயணிகள் வருகை தருவது வழக்கம். அந்த வகையில் கோடை காலம் என்பதால் கொடிவேரி அணையில் கொட்டும் நீரில் பயணிகள் உற்சாக குளியலிட்டனர். மேலும் பரிசல் பயணங்களை மேற்கொண்டு பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்தை பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். கம்பம் நகரில் காளியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு மருது பாண்டியர்கள் நினைவாக 5ஆம் ஆண்டு இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடத்தப்பட்டது. இதனை கம்பம் எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் தேனி, மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த 200க்கும் மேற்பட்ட ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்று சாலையில் சீறி பாய்ந்தோடியது. திருத்தணியில் விவசாயியை தாக்கி இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற நபரை பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். திருத்தணி டி புதூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி கமலக்கண்ணன் தனது இருசக்கர வாகனத்தில் ஊருக்கு வெளியே சென்றுள்ளார். அப்பொழுது அவரை வழிமறித்த மதுபோதை ஆசாமிகள் 3 பேர் கமலக்கண்ணனை அடித்து கீழே தள்ளிவிட்டு இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றுள்ளனர். இதனை கண்ட பொதுமக்கள் அவர்களை இருசக்கர வாகனத்தில் துரத்தி சென்று பிடித்ததில் இருவர் தப்பி ஓடிய நிலையில் ஒருவர் சிக்கினார். இருசக்கர வாகனத்தை மீட்ட பொதுமக்கள் சிக்கிய அந்த நபரை தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். மணப்பாறை அருகே 17 ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டியை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். டி உடையாப்பட்டியில் புனித இருதய ஆண்டவர் ஆலயம் முன்புள்ள திடலில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் திருச்சி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, கரூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட 700 காளைகளும் 350 மாடுபிடி வீரர்களும் களம் கண்டனர். போட்டியின் போது வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்தோடி வந்த காளைகளை வீரர்கள் அடக்கும் காட்சிகளை அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பர்கூர் மலைசாலை சேதமடைந்து இருப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மேற்கு மலையில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்ட பழங்குடி இன மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தாமரைக்கரையில் இருந்து மேற்கு மலையான கொங்காடை செல்லும் சாலை அண்மையில் பெய்த கனமழையின் காரணமாக சேதமடைந்து சேரும் சகதியுமாக உள்ளது. இதனால் அரசு பேருந்து மற்றும் தனியார் வாகனங்கள் மேற்கு மலைக்கு செல்லாததால் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி வருவதாக கூறும் மக்கள் சாலைகளை விரைந்து சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் லட்சியம் கிராமத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காட்டநந்தல் ஊராட்சிக்குட்பட்ட லட்சிய கிராமத்தில் அடிப்படை வசதியின்றி பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் சாலை வசதிகள் இல்லாததால் அந்த பகுதியில் அம்மன் கோவில் தேர் திருவிழா நடைபெறுவது கேள்விக்குறியாகியுள்ளது. உரிய வசதிகள் செய்து தர அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வாழ்க்கையில் அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்றால் உடலை நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று இயக்குனர் KS ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை பெசன்ட் நகரில் உள்ள தனியார் பள்ளியில் சிறுநீரக ஆரோக்கிய விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய KS ரவிக்குமார், அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எனில் சிரித்து வாழ வேண்டும் என்றும் சிரித்தால் நோய் எதுவும் வராது என்றும் தெரிவித்தார்.
இயக்குனர் ஹரி இயக்கத்தில் நடிகர் பிரசாந்த் நடிக்கும் புதிய படத்தின் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நடிகர் பிரசாந்தின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்ட நிலையில் அவரது அடுத்த படத்திற்கான அறிவிப்பு வெளியானது. அதன்படி பிரசாந்தின் 55வது படத்தை இயக்குனர் ஹரி இயக்குகிறார். இருவரின் கூட்டணியில் தமிழ் திரைப்படம் உருவான நிலையில் இப்பொழுது 23 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இருவரும் இணைந்துள்ளனர். இந்நிலையில் இந்த திரைப்படம் குறித்து ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளனர். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடன் பயணிக்க மாட்டோம் என்று பெப்சி அமைப்பின் தலைவர் RK செல்வமணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் அவர்களின் சொந்த பிரச்சனையை மறைப்பதற்கு தங்களை எதிரியாக காண்பிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் நாளை வரை காத்திருப்போம் என்றும் அவர்கள் புதிய பெப்சி அமைப்பை தொடங்கும் பட்சத்தில் தயாரிப்பாளர் சங்கத்துடன் பயணிக்க மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.